என்னதான் செந்தில் வந்து கோவப்பட்டு பாண்டியன் கூட சண்டை போட்டிருந்தாலும் இந்த செந்தில் மீனா ரெண்டு பேருமே வந்து இந்த பிரச்சனைக்காக வீட்டை விட்டு வெளியே அனுப்ப நினைச்சது பாண்டியனோட தவறான முடிவுன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். செந்தில் வேலைக்காக பணம் கொடுத்துருக்காருங்கிற உண்மை தெரிஞ்சதுல இருந்தே பாண்டியன் கோமதின்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்க எல்லாருமே வந்துட்டு செந்தில் மீனா மேல பயங்கரமான கோவத்தோடய தான் இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு படி மேலேயே போய் கோமதி வந்துட்டு வீட்டுல இருக்க யாருமே வந்து மீனா கூட செந்தில் கூட பேசவே விட மாட்டாங்க. அதே மீறி அவங்க கூட யாராவது பேசினாங்கன்னா கோமதி வந்துட்டு அவங்களையுமே சத்தம் போட ஆரம்பிச்சிடறாங்க. இதனால ரொம்பவே மனம் வருத்தத்தோட செந்தில் மீனா ரெண்டு பேருமே வந்து ரூமை விட்டு வெளியே வராம ரூம்குள்ளே தான் உட்கார்ந்திருக்காங்க. அவங்க காலையில இருந்து யாருமே சாப்பிடல, ரூம்குள்ளே தான் உட்கார்ந்திருக்காங்க. ஏன் இப்படி எல்லாரும் கோவப்படுறீங்க அப்படி சொல்லிட்டு கதிர் வந்து செந்தில் மீனாக்கு ஆதரவா பேசிட்டு இருக்காரு. யாருமே வந்து அவங்க சாப்பிட கூப்பிடாததால கதிரை போய் டைரக்டா வந்து செந்தில் மீனாவை சாப்பிட கூப்பிட்டு வராரு. விருப்பமே இல்லாம தான் செந்திலுமே வெளியே வராரு. நேத்து நைட்டு சாப்பிடறப்பே பிரச்சனை ரொம்ப வந்துருச்சு. மறுபடியும் ஏன்டா இவங்களை கூப்பிட்டு வர அப்படி சொல்லிட்டு செந்தில் புலம்பிக்கிட்டே தான் வராரு. இன்னொரு பக்கம் மீனாவுமே வந்து பயம் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஏதாவது பேசணும்னாலே அத்தை எரிஞ்சிருச்சு விழுகிறாங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நம்ம எப்படி அமைதியாவே இருக்க முடியும்? நம்ம ஸ்ட்ரெயிட்டா வந்து மாமா கிட்டே சாரி கேட்டலாம் அப்படி சொல்லிட்டு மீனா வந்து ஏன் மாமா எங்க கிட்ட பேச மாட்டீங்க, ஏன் எங்களை அவாய்ட் பண்றீங்க, வீட்டுல இருக்க எல்லார்கிட்டயும் நல்லபடியா சந்தோஷமா சிரிச்சு பேசுறீங்க, எங்க கிட்ட மட்டும் ஏன் பேச மாட்டீங்க அப்படி சொல்லி மீனா டைரக்டா பாண்டியன் கேள்வி கேட்டுறாங்க. அவ்வளவு நேரமா கோவத்தை அடக்கி வச்சிருந்த பாண்டியன் வந்து மீனா இப்படி கேள்வி கேட்கவும் நீ கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்திருந்தீங்கன்னா அப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த தப்பு பண்ணிருப்பீங்களா? இப்ப நீங்க எனக்கு தெரியாம தான் இந்த பணத்தை எல்லாம் கொடுத்துருக்கீங்க, நீங்களாம் முடிவெடுத்து தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிருக்கீங்கிறது உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சுனா என்ன நினைப்பாரு? அப்ப இந்த பாண்டியனுக்கு வந்து மாய மேலே மருமக மேலே அக்கறையே இல்ல போல, அவரால் வேலைக்கு பணம் கொடுக்க முடியல போல, அதனாலதான் வந்து மருமக பணத்தை வாங்கி கொடுத்துருக்காரு. இவர்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா கூட இல்லையா? அவர் பையன் வாழ்க்கை மேல கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையான்னு சொல்லி நினைக்க மாட்டாரா? அது எனக்கு எவ்வளவு அவமானமா இருந்திருக்கும் அப்படி சொல்லிட்டு பாண்டியன் போய் ஆதங்கப்பட்டு பேசுறாரு. இத்தனை நாளா பாண்டியன் பேசுறதெல்லாம் பொறுமையாவே கேட்டுக்கிட்டு இருந்த செந்தில் வந்துட்டு இன்னைக்கு என்ன நினைச்சாருன்னு தெரியல, பயங்கரமா கோபத்தோட அவர் அப்படி ஒன்னும் அசிங்கமா நினைச்சிருக்க மாட்டாரு. அங்க அந்த பணத்தை கொடுக்காம இருந்திருந்தா தான் உங்களுக்கு அசிங்கமா இருந்திருக்கும். மீனா மட்டும் கஷ்டப்பட்டு இந்த பணத்தை ரெடி பண்ணி கொடுக்காம இருந்திருந்தா எனக்கு இந்த வேலை பதிக்கு கிடைச்சிருந்திருக்காது. உனக்காக உங்க அப்பா இதை கூட செய்ய மாட்டாரான்னு சொல்லிட்டு மீனா அவங்க அப்பா முன்னாடி எனக்கு தான் அவமானமா இருந்திருக்கும் அப்படி சொல்லிட்டு செந்தில் ரொம்பவே கோவப்பட்டு கத்த ஆரம்பிக்கிறாரு. அதோட விடாம மீனாவுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுங்கிறதுக்காக மீனாக்கு இந்த பிரச்சனைக்கு எந்த சம்பந்தமே கிடையாது. அரசுக்கு கார் வாங்குறதுக்காக வச்சிருந்த பணத்தை எடுத்துட்டு போய் வீட்டுல இருக்க யாருக்குமே தெரியாம மீனாவுக்கே தெரியாம நான் தான் அந்த பணத்தை மீனா அவங்க அப்பா கிட்ட கொடுத்தேன். அந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் மீனா வந்துட்டு வீட்டு காசு எதுக்காக எடுத்து கொடுத்தீங்கன்னு சொல்லி என் கூட சண்டை போட்டுச்சு. இந்த பிரச்சனைல இருந்து என்னை காப்பாத்தி விடணுங்கிறதுக்காக தான் மீனா ஆபீஸ்ல லோன் பட்டி அந்த பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துச்சுன்னு சொல்லிட்டு செந்தில் அவசரப்பட்டு ஒட்டுமொத்த உண்மையுமே உடைச்சிடறாரு. அப்ப இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, இது எதுவுமே என்கிட்ட தெரியாம மறைச்சிருக்கிற உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி எல்லாம் பண்ணிருப்ப? வீட்டு காசு திருடி அந்த காசுல உனக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கணுமா அப்படி சொல்லிட்டு கோமதி வந்து ரொம்பவே கோமா செந்தில பிடிச்சு பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. இன்னொரு பக்கம் மீனானால கோமதி சுத்தமா கண்ட்ரோலே பண்ண முடியல. என்னதான் மீனா தடுக்க நினைச்சாலுமே வந்து கோமதி வந்து செந்தில விடுற மாதிரியே தெரியல. நடக்கிறதெல்லாம் பார்த்து ரொம்பவே டென்ஷனான பாண்டியன் வந்துட்டு ஊர் உலகத்துல நீ பாத்திருக்கியா இல்லையா, எல்லா அப்பாவும் அவங்க பிள்ளைகளை எப்படி போட்டு கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க, நான் உன்னை எப்படி சந்தோஷமா நல்லபடியா வச்சு பாத்துக்கிட்டு இருக்கிறேன், அதெல்லாம் கொஞ்சமா நினைச்சு பார்த்திருந்தா இப்படி எல்லாம் பண்ணிருப்பியா நீ அப்படி சொல்லி பாண்டியன் கேட்கிறாரு. இன்னொரு பக்கம் செந்திலுமே வந்து பாண்டியனை விட்டு கொடுக்குற மாதிரியே தெரியல. உங்களை நீங்களே தான் நல்ல அப்பான்னு சொல்லிக்கணும், நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க ஒன்னும் நல்ல அப்பாலாம் கிடையாது, நான் எந்த ஒரு வேலைக்குமே போயிடக்கூடாது, காலத்துக்குமே வந்து அந்த கடையில தான் வேலை பார்க்கணும், உங்களுக்கு அடிமையாவே இருக்கணும்னு சொல்லி தானே நீங்க நினைக்கிறீங்க. சரணன் அண்ணே தனியா வேலைக்கு போது சம்பாதிக்குது, அன்னைக்கு தேவையானது எல்லாத்தையுமே வந்து சரணன் அண்ணே வாங்கி கொடுக்குது. இப்ப கதிர்மே வந்து டிரைவிங் போறான், ஃபுட் டெலிவரி வேலைக்கு எல்லாம் போறான், அவன் ராஜுக்கு தேவையானதெல்லாம் அவன் கை காசை போட்டு செஞ்சு தந்துடுறான். என்னால மீனாவுக்கு என்ன பண்ண முடிஞ்சு? நான் இத்தனை வருஷமா கடையில வேலை பார்த்ததுக்காக எனக்காக நீங்க என்ன கொடுத்தீங்க? எனக்கு ஏதாவது ஒரு கொஞ்சம் காசு தேவைப்பட்டாலுமே நான் உங்ககிட்ட தானே வந்து நிக்கிற மாதிரி இருந்துச்சு, அதையுமே நாங்க கேட்ட உடனேவா நீங்க கொடுத்தீங்க, அதுக்கே எவ்வளவு கேள்வி கேட்டுட்டு என்கிட்ட கொடுப்பீங்க, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் உங்ககிட்ட நான் அடிமையாவே இருக்க முடியும் அப்படி சொல்லிட்டு செந்தில் ரொம்பவே கோவப்பட்டு கத்த ஆரம்பிக்கிறாரு. தயவுசெய்து நல்ல அப்பான்னு மட்டும் உங்களுக்கு பட்ட நீங்களே சூட்டிக்காதீங்க, நீங்களாம் நல்ல அப்பாவே கிடையாது அப்படி சொல்லிட்டு செந்தில் வந்து கத்த ஆரம்பிச்சாரு. செந்தில் வந்து அவசரப்பட்டு இப்படி வார்த்தை விடவும் பாண்டியன் ரொம்ப நொறுங்கி போயிடுறாரு. ஏற்கனவே அரசு விஷயத்துல மனசோடிச்சு போயிருந்த பாண்டியன் வந்துட்டு இப்ப செந்திலுமே வந்துட்டு நீங்க நல்ல அப்பா இல்ல அப்படி சொன்னதும் ரொம்பவே வேதனையோட வழக்கம் போல வீட்டை விட்டு வெளியே போயிடுறாரு. இன்னும் அவருக்கு எத்தனை பிரச்சனை தானே கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க, அவர் கடைசி வரைக்கும் நிம்மதியாவே வாழ விட மாட்டீங்களா? இதுக்கு மேலே உங்க ரெண்டு பேருக்கு இந்த வீட்டுல இடமே கிடையாது. எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டுக்காரன் எதிர்த்து பேசிருப்ப, பண்ற தப்பெல்லாம் வேற பண்ணிட்டு அவரே வேற எதிர்த்து கேள்வி கேட்கறியா? இனிமேல் நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்லயே இருக்க கூடாது, உடனே இப்பயே வீட்டை விட்டு கிளம்பு அப்படி சொல்லிட்டு கோமதி வந்து மீனாவே செந்தில் வீட்டை விட்டு வெளியே போக சொல்றாங்க. அவமானம் தாங்க முடியாம செந்திலுமே வந்துட்டு ரூம்ல போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சு மீனாவை கூப்பிட்டு வெளியே கிளம்புறாரு. கதிர் பழனி எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு செந்தில் மீனாவை ரெண்டு பேரும் போக விடாம தடுத்துட்டு இருக்காங்க. நடந்த பிரச்சனை எல்லாம் மறந்துட்டு அட்லீஸ்ட் பாண்டியனாவது வந்துட்டு செந்தில் மீனா கிட்ட வழக்கம் போல பேசிக்கிட்டு இருந்திருக்கலாம். இன்னொரு பக்கம் செந்திலுமே வந்துட்டு வேலைக்காக தான் பணம் கொடுக்க போறேன்னா அதை முன்கூட்டியே பாண்டியன் சொல்லிட்டா பண்ணிருந்திருக்கலாம். இப்ப ரெண்டு பேருமே அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளியேற நிலைமைக்கு வந்துட்டாங்க. கூடிய சீக்கிரமே இந்த பிரச்சனைக்கு மீனாவே ஒரு முடிவு கட்டிட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க.